ஒரு சம்பவத்துக்கு நேர்மையான விசாரணை நடைபெறும் அப்படின்றதுனால நாங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். எந்த ஆவணங்களையும் நீங்க சரிபார்க்காம எப்படி வந்து ஒரு தனி நீதிபதி சுயேட்சையா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண முடியும்? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில வந்து 3 பேர் கொண்ட குழுவையும் அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து தமிழ்நாடு கேடர்ஸா இருக்கலாம், ஆனா வந்து தமிழ்நாட்டை பிறப்பிடமா கொண்டவங்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி குழு அமைச்சு அந்த குழு விசாரிக்கும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து தாவேகா சார்பில் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி மாநில அரசு நியமித்த அந்த எஸ்ஐடி குழுவை கலைச்சிட்டு உச்சநீதிமன்றம் தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனு உட்பட 5 மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில வந்து 3 பேர் கொண்ட குழுவையும் அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுல 2 பேர் வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அப்படின்றதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குங்க. அந்த 2 பேருமே வந்து தமிழ்நாடு கேடர்ஸா இருக்கலாம், ஆனா வந்து தமிழ்நாட்டை பிறப்பிடமா கொண்டவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை நடைபெறுது இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க சொன்ன உத்தரவு. இந்த உத்தரவுக்கு பிறகு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு வந்து பல விமர்சனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த ஆவணங்களையும் நீங்க சரிபார்க்காம எப்படி வந்து ஒரு தனி நீதிபதி சுயேட்சையா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. இந்த தனி நீதிபதி ஃபார்ம் பண்ண அந்த குழுல வந்து பல கேள்விகள் இருப்பதால இந்த ஒரு சம்பவத்துக்கு நேர்மையான விசாரணை நடைபெறும் அப்படின்றதுனால நாங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த வழக்குல சிபிஐ விசாரணை அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையை மக்களுக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.